நீட் தேர்விலிருந்து தமிழகத்துக்கு விலக்கு அளிக்கப்பட்டால் அடுத்தடுத்து எது போன்ற நகர்வுகளை எதிர்பார்க்கலாம் என்பதை விளக்குவதற்காக செய்தி அறையிலிருந்து நமது செய்தியாளர் அபிநயா இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். அபிநயா, நீட் தேர்வுக்கு விலக்கு அளிக்கப்பட்டால் அதன் தாக்கம் என்னவாக இருக்கும்? ஒருவேளை நீட் தேர்வுக்கு விலக்கு அளிக்கப்பட்டால் மேலும் இந்த கலந்தாய்வு நடைமுறைகள் மருத்துவ படிப்பு மட்டுமல்லாமல் பொறியியல் படிப்புகள், அந்த வேளாண் படிப்புகளுக்கான 2ஆம் கட்ட கலந்தாய்வு, அதேபோல் கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கான 2ஆம் கட்ட கலந்தாய்வுகள், இவை அனைத்துமே தாமதமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நீட் தேர்வில் விலக்கு பெற வேண்டும் என்பது பெரும்பாலான மாணவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கத்தான் செய்கிறது. இருந்தாலும் அதன் அடிப்படையில் மாணவர்களுடைய அந்த விஷயம், அதாவது கலந்தாய்வுக்கு மாணவர்களுக்கான அந்த அகாடமிக் இயர் என்பது திறக்கப்படுவது என்பது தாமதமாவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். முக்கியமாக பொறியியல் படிப்பிற்கான கலந்தாய்வும் தொடங்கிவிட்டது. எப்பொழுதுமே மருத்துவ படிப்புகளுக்கான முதற்கட்ட கலந்தாய்வு நடந்து முடிந்த பொது கலந்தாய்வு முடிந்த பிறகு பொறியியல் கலந்தாய்வு தொடங்கும். இந்த கலந்தாய்வு தொடங்கக்கூடிய அந்த சூழலில் மாணவர்கள் மருத்துவ படிப்பில் தேர்வு செய்துவிட்டு அதில் இடங்கள் கிடைக்காதவர்கள் பொறியியல் படிப்பிற்கு வரக்கூடிய ஒரு சூழல் ஒவ்வொரு ஆண்டும் இருக்கும். ஆனால் இந்த முறை 1 மாத கால தாமதத்திற்கு பிறகு பொறியியல் கலந்தாய்வு தொடங்கிவிட்டது. பொது கலந்தாய்வும் தொடங்கி 3வது நாளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் ஒருவேளை நீட்டிற்காக அந்த விலக்கு கிடைத்துவிட்டால் நிறைய மாணவர்கள், அதிக கட் ஆஃப் பெற்ற மாணவர்கள் மருத்துவ படிப்பிற்கே மீண்டும் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இதன் காரணமாக நிறைய இடங்கள், முன்னணி கல்லூரிகள், அதாவது அதிகமாக போட்டிக்குள்ளாகக்கூடிய கல்லூரிகளிலேயே இடங்கள் அப்படியே நிரம்பாமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இதனால் ஏற்கனவே அட்மிஷன் எடுத்துவிட்ட மாணவர்கள் மீண்டும் பொறியியல் கலந்தாய்வில் இடங்களை தேர்வு செய்ய முடியாது என்ற ஒரு விதிகள் இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் 2ஆம் கட்ட கலந்தாய்வு என்பது பொறியியல் கலந்தாய்வில் இல்லை. இது போன்ற காரணங்களால் முன்னணி கல்வி நிறுவனங்களில் அந்த இடங்கள் காலியாகவே போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்படியான ஒரு சூழலில் மேலும் இந்த தாக்கம் எப்படி இருக்கும் என்பது குறித்து சொல்வதற்காக நம்மோடு கல்வி ஆலோசகர் ஜெயபிரகாஷ் காந்தி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஐயா வணக்கம். இந்த ஒருவேளை நீட் தேர்விலிருந்து விலக்கு வழங்கப்பட்டால் அதனுடைய தாக்கம் என்னவாக இருக்கும்? பெற்றோர்கள் மாணவர்களுடைய இடையே இது எப்படி பார்க்கப்படும்? இல்ல, கண்டிப்பா இது பாதிப்பு ஏற்படும். ஏன்னா நீட்டுக்காக 1 வருஷம் 2 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணி, இன்ஃபேக்ட் போன வருஷம் 12th முடிச்சவங்க 1 வருஷம் கோச்சிங் போய் கண்டிப்பா நீட் வரும் அப்படின்னு எதிர்பார்த்த மாணவர்கள் இருப்பாங்க. அவங்கள ஏமாற்ற எந்த முறை வந்தாலும் நீட் மார்க் வச்சு வந்தா ஸ்டேட் போர்டுக்காரன் ஏமாற போறான், ஸ்டேட் போர்டு மார்க் வச்சுட்டு வந்தா நீட்ல மார்க் ஜாஸ்தி அவங்க ஏமாற போறாங்க. சோ இந்த இது யாருக்கோ ஒருத்தர் பாதிப்பு கண்டிப்பா ஏற்படதான் போகுது, வேற வழி கிடையாது. ஏன்னா இந்த வருஷம் அன்பார்ச்சுனேட் அப்படின்னு தான் நாங்க சொல்லுவோம். பட் சப்போஸ் ஸ்டேட் போர்டு மார்க் வச்சு கொடுத்தா ஆல்ரெடி நம்மளுடைய மெடிக்கல் கவுன்சில் உடைய நீங்க இது பாத்தீங்கன்னா அந்த அட்மிஷன் ப்ராஸ்பெக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஈவன் நீட்ல இல்லாதவங்க கூட நீங்க அப்ளை பண்ணுங்க ஸ்டேட் போர்டு மார்க் வச்சு. சப்போஸ் நம்மளுடைய சட்டம் மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்துட்டாங்கன்னா ஸ்டேட் போர்டு மார்க் வச்சு நாங்க கொடுப்போம் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் நிறைய பேருக்கு தெரியல. அப்படி சப்போஸ் வந்துச்சுன்னா திரும்பி ஒரு 2 நாள் டைம் கொடுக்கலாம். அதாவது அப்ளிகேஷன் போடாதவங்க தாராளமா அப்ளிகேஷன் போடலாம். பட் இதுல கண்டிப்பாக நிறைய முக்கியமாக இந்த பொறியியல் சீட்ஸ், அதாவது இன்ஜினியரிங் கவுன்சிலிங் தான் நிறைய ஜாயின் பண்ண சீட்ஸ் வேகன்ட் ஆகும். அது ஒரு பெரிய செட்பேக் தான், எஸ்பெஷலி டாப் காலேஜஸ்ல. ஸோ வேற வழி கிடையாது. இது ஏதாச்சும் ஒரு தீர்வு வந்தாதான் முடியும். பட் இது கண்டிப்பா இன்னும் தாமதம் ஆயிட்டு இருக்கு. சீக்கிரமாக ஒரு முடிவு வந்தால் கண்டிப்பா ஒரு விடிவு காலம் வரும். அடுத்தது நிரந்தர முடிவு தான் எதிர்பார்க்கிறேன். இந்த 1 வருஷம் 2 வருஷம் எங்களுக்கு ஏற்பதில் கிடையாது கண்டிப்பா. ஏன்னா இது 11th இப்ப படிக்கிற 11th 12th ஸ்டூடெண்ட்டுக்கு பாதிப்பு ஏற்படும். ஏன்னா நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா இப்பவே ஆல்மோஸ்ட் தமிழ்நாடுல 2000-3000 பேர் இன்ஜினியரிங் அட்மிஷன் டிராப் பண்ணிட்டு நீங்க திரிசூர், கோட்டயம் எல்லாம் போயிருக்காங்க. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க முதல் நாளே ஆப்சன்டிசம் ஜாஸ்தி இருந்தது. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய செட்பேக், ஒரு டிசப்பாயின்மெண்ட் நிறைய பேருக்கு இருக்கும். அப்போ முன்னணி கல்வி நிறுவனங்கள்ல இடங்கள் காலியாகவே போகக்கூடிய ஒரு சூழல்ல அதற்கான போட்டியிடக்கூடிய மாணவர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இதற்கு தீர்வு காணும் விதமா அரசு என்ன செய்யலாம்? இல்ல, ஒண்ணுமே செய்ய முடியாது. திரும்பி கவுன்சிலிங் நடத்தவே முடியாது. திரும்பி கவுன்சிலிங் நடத்தணும்னா திரும்பி 15 நாள் 20 நாள் ஆகும். இன்ஜினியரிங் அட்மிஷன் க்ளோஸ் ஆகும். இது வேற வழியே கிடையாது. அதனாலதான் நம்ம உயர்துறை அதிகாரி அவர்கள் செயலாளர்கள் கூட சொல்லும் போது அவன் என்ன சொன்னாங்க, இந்த வருஷம் அது ஒண்ணும் பண்ணவே முடியாது, ஒரு கவுன்சிலிங் தான் நடத்த முடியும் கண்டிப்பாக. சோ அது வேற வழி இல்லை. இட்ஸ் அன்பார்ச்சுனேட் தான் நாங்க சொல்லுவோம். ஒருவேளை துணைத் தேர்வு எழுதிய மாணவர்களுக்காக மீண்டும் இந்த பொது கலந்தாய்வு முடிந்த பிறகு புதிதாக பதிவு செய்து கலந்தாய்வுகள் நடத்துகிறார்கள். அந்த கலந்தாய்வுல இந்த இடங்கள், காலியான இடங்கள் காண்பிக்கப்பட வாய்ப்பு இருக்குமா?
இல்ல காண்பிக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது. ஏன்னா வந்தா வந்து அப்ப அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்க முடியாது. இப்ப அந்த ஒன்ஸ், ஏன்னா இப்ப நீங்க வந்து 196 மார்க் வாங்கணும்னு வந்து நீங்க இல்லைன்னு சொல்லிட்டு அவன் சப்ளிமெண்டரி எக்ஸாம் பாஸ் ஆகி 136க்கு ஒரு சீட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அது ஒத்துக்க முடியாத விஷயம். சோ அதனால அந்த சீட்டை வேகன்ட், அந்த சீட்டை கண்டிப்பா சப்ளிமெண்டரியில கண்டிப்பா கொண்டு வர மாட்டாங்க. பொறியியல் கலந்தாய்வு இல்லாம கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வுகள் இருக்கிறது. அதாவது 2ஆம் கட்ட கலந்தாய்வு நடத்தப்பட வேண்டியிருக்கிறது. வேளாண் படிப்புகளுக்கான 2ஆம் கட்ட கலந்தாய்வும் கூட இன்னும் தேதிகள் அறிவிக்கப்படாமல் இருக்கிறது. இந்த கலந்தாய்வுகள் எல்லாம் என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும்? இல்ல கண்டிப்பா அதுலயும் வந்து உங்களுக்கு வந்து மாற்றம். ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப 197.75 வாங்கின ஸ்டூடெண்ட்டுக்கு வெட்டினரி கிடைக்கல. பட் அதே வந்து ஸ்டேட் போர்டு மார்க் வச்சு கொடுத்தா இப்ப வந்து 198 என்டியர் வெட்டினரி சீட் வந்து வேகன்ட் ஆகும். 198ல இருந்து 199.75 மார்க் வாங்கின நிறைய பேர் வந்து வெட்டினரி ஜாயின் பண்ணிருக்காங்க. அந்த என்டியர் வந்து அவங்க வெட்டினரி எடுத்தவங்க அட்லீஸ்ட் 99% வந்து இதுக்கு வருவாங்க, எங்க மெடிக்கலுக்கு வருவாங்க. சோ இது கண்டிப்பா வந்து அகைன் இட்ஸ் கோயிங் டு பி a ரீசர்க்கிள் தான். திரும்பி எல்லாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து திரும்பி ஆரம்பிக்கிற மாதிரி தான் இருக்கும். சோ வந்து கண்டிப்பா வெட்டினரி கவுன்சிலிங், அக்ரிகல்ச்சர் அதுல கண்டிப்பா தாக்கம் இருக்கும். ஜாயின் பண்ணவங்க 90% திரும்பி மெடிக்கலுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஹையர் ரேங்க். ஏன்னா அக்ரிகல்ச்சர் ரேங்க் பாத்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரிக்கு 197 மார்க் வாங்கினதுக்கு கோயம்புத்தூர் கிடைக்கல. இப்ப 197.5 மார்க் அக்ரி வாங்கினவங்க கண்டிப்பா அவனுக்கு மெடிக்கல் கிடைக்கும். சோ அவன் அது வேகன் பண்ணிட்டு வருவாங்க. சோ இது கண்டிப்பா அது வந்து இட்ஸ் கோயிங் டு பி விக்ஸியஸ் சர்க்கிள். கஷ்டமான சூழ்நிலை தான் இந்த வருஷம் பயாலஜி ஸ்டூடெண்ட்டுக்கு. பெருமளவில் இந்த நீட் தேர்வு காரணமாக மருத்துவ கலந்தாய்வு மட்டுமல்லாமல் இதர படிப்புகளுக்கான கலந்தாய்வுகளிலும் அதன் பாதிப்புகள் இருக்கிறது என்ற ஒரு தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய தகவலுக்கு நன்றி ஐயா. மணிமாறன், ஜெயபிரகாஷ் காந்தி தெரிவித்தது போன்று அந்த நீட் தேர்வு என்ற ஒரு விஷயம் மருத்துவ கலந்தாய்வை மட்டுமல்லாமல் அதன் காரணமாக மற்ற அனைத்து தொழில்சார் படிப்புகள், அதாவது ப்ரொஃபஷனல் கோர்சஸ் என்று சொல்லக்கூடிய அதற்கான கலந்தாய்வுகள் நடைமுறைகள் அனைத்தையுமே பாதித்திருக்கிறது. இதனால் நிலையான ஒரு முடிவை எடுக்க முடியாத ஒரு சூழல், விலக்கு கிடைக்க வேண்டும் என்று முன்பே மாணவர்கள் அந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தாலும் கூட இப்பொழுது அது காலம் தாழ்த்தி நடத்தப்படக்கூடிய ஒரு சூழலினால் அதாவது விலக்கு கிடைத்தாலும் சரி கிடைக்கவில்லை என்றாலும் சரி மாணவர்களுக்கு பாதிப்பு என்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். மணிமாறன்.